Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 13th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனா ஸ்டேடியம் லக்னோவில் வச்சு நடக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த சீசனில் லக்னோவில் வச்சு நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேம் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறா, எந்தெந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் இன்றைக்கி பர்டிகுலர் மேட்ச், அதாவது கேகேஆர் எம்ஐ மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஸ்வினி குமார் அப்படிங்கிற பிளேயரை நம்ம கிளியராக வந்து லோ பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 4 விக்கெட்ஸ் கிட்ட இப்போது கரெக்டாக நான் மேக் பண்ணியிருக்கக்கூடிய டைமில் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஆஃப்டர் லைன் அப். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ல டீம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ எண்ட் ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பற்றின ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் கேம் வந்து எல்எஸ்ஜி கேகேஆர் மேட்ச்சு. ஸோ கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ட்ராக் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஸோ நல்லா ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ், ரொம்ப ஸ்லோ ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மேட்ச்சில் நிக்கோலஸ் பூரன் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மிச் மார்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் ஆடிட்டு இருக்காரு. எய்டன் மார்க்ரமுக்கு இந்த பிச்சு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதை பற்றி நம்ம கீழே பிளேயர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த வென்யூவில் 16 போட்டிகள் நடந்திருக்கு. 8 பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 பேட்டிங் செகண்ட் சொல்லி ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ரன்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கல 180 கீழே 5 முறையும், 150 169 கிட்டத்தட்ட 4 முறையும், 170 89 2 முறையும், 190 மேலே 5 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. லாஸ்ட் 4 கேம்ஸில் 30 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் 12 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 170 அப்படின்னு நம்ம வைக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் கேகேஆர் 235க்கு 6, லோவஸ்ட் ஸ்கோர் எல்எஸ்ஜி 108க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸில் நடந்த எப்படி மேட்சஸ் நடந்திருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கேமு கிட்டத்தட்ட 235 அடிக்கிறாங்க கேகேஆர். எல்எஸ்ஜியால் அது சேஸ் பண்ண முடியல, 137க்கு ஆல் அவுட்டு. ஸோ அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 70க்கு 1, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 55க்கு 1. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, சூப்பராக இருந்திருக்கு. செகண்ட் கேம் எம்ஐ எல்எஸ்ஜி மேட்ச்சில் எம்ஐ 144க்கு 7. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்எஸ்ஜி பார்த்திங்க அப்படின்னா அதை லாஸ்ட் ஓவரில் தான் போய் சேஸ் பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளேயில் 28க்கு 4, செகண்ட் இன்னிங்ஸில் 52க்கு 1 வந்தாலுமே அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 80 ரன்ஸ் அடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 13 ஓவர்ஸ்க்கு மேலே தேவைப்பட்டிருக்கு. அப்படிங்கிற ரீசனுக்காக பிச்சு கண்டிப்பாக லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்து ஸ்லோவர் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது. தேர்ட் கேமு 196 ரன் அடிச்சிருக்காங்க எல்எஸ்ஜி. அது ஆர்ஆர் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 46க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸில் 60க்கு 1. லாஸ்ட் ஆஃப் 4th கேம் சிஎஸ்கே 176 அடிச்சிருக்காங்க. எல்எஸ்ஜி 180ன்னு சொல்லி இந்த மேட்ச் சேஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சிஎஸ்கே 51க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸ் எல்எஸ்ஜி 54க்கு 0. ஸோ டாப்பில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க ரீசனுக்காக அந்த ஸ்லோ ட்ராக்காக இருந்தாலுமே மிஸ் டைம் ஷாட்ஸ் கூட பவுண்டரிஸில் கிளியர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போது 30 விக்கெட் ஸ்பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16, செகண்ட் இன்னிங்ஸில் 14 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 6 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், 6 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லி ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது லாஸ்ட் 4 கேம்ஸில் பவுலர்ஸோட டைப்பில் ஹை பேஸ் பவுலர்ஸ் 7 விக்கெட், ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 15 விக்கெட்ஸ். ஸோ ரைட் ஆம் மீடியம் பார்ட் டைம் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட், அடுத்தது லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ் வந்து 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. டோட்டலாக 30 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு, பேஸ் பவுலர்ஸ்க்கு. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக் 7, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 2, ஆஃப் பிரேக் வந்து 3, டோட்டலாக 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட் பர்ஃபார்மன்ஸில் 4 முறை 2 டீம் மோதிருக்காங்க. எல்எஸ்ஜி அதில் 3 முறையும், பஞ்சாப் கிங்ஸ் வந்து 1 முறை அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் இந்த சீசனில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தெரியுறாங்க. லாஸ்ட் கேமில் ஸ்டோயினிஸ் பெருசாக பேட் பண்ணலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிளென் மேக்ஸ்வெல்லுமே டக் அவுட் தான். பட் இருந்தாலுமே அவங்க அந்த 240 அடிக்கிறாங்க அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான குவாலிட்டியான பவுலிங்கும் இருக்குது. அப்படிங்கிற ரீசனுக்காக எல்எஸ்ஜி கூட கம்பேர் பண்ணல பஞ்சாப் நல்ல டீம் தான். பட் இந்த ட்ராக்கில் ஸ்லோ ட்ராக்கில் எந்த அளவுக்கு ஆட போகிறாங்கங்கிறத பொறுத்து தான்
ரன்ஸ் வந்து டிசைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எல்எஸ்டியோட பிளேயிங் ஒன் ஐடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் ஷமாத், ஸோ ஷர்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், திக்வேஷ் ராதி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்டியோட ஒரு பிளேயிங் ஒன். ஸோ இதில் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரின்ஸ் யாதவ் அண்ட் ஆவேஷ் கான் போல் பண்ண போகிறாங்க. ரவி பிஷ்னா, லார்ட் ஷர்துல் தாக்கூர். ஸோ 5th bowling நம்ம திக்வேஷ் ராதி ஓரளவுக்கு டீசெண்டாக போடுறாரு. ஸோ நம்மளுக்கு அவரோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவர் பால் பிச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இவரை கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7-8 மேட்சஸ் போகும். அதுக்குள்ளே ஒரு 1-2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்பின்னர் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த கிரவுண்டும் அவருக்கு சூட்டபிளாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவர் வந்து இம்பேக்டில் தான் வராரு. ஸோ பவுலிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், பேட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. மார்க்ரம் நம்மளும் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸாக பவுலிங் கொடுப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கொடுக்கல. பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொடுக்குறாங்களே. ஏன்னா பஞ்சாப்லேயுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசாக இல்லை, எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஓப்பனிங்கில் மட்டும்தான் ஒரு பிளேயர் லெஃப்ட் ஹேண்டரில் ஆட போகிறாரு. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம் ஹெட்வேட்டில் 4 மேட்ச் ஆடி 99 ரன், 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியூர் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட்டு. ஸோ இந்த வென்யூலையும் பெருசாக சூட்டபிள் இல்லை, இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் பெருசாக ஆடலை. ஆனால் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. 6th bowling ஆப்ஷன்னா இந்த மேட்ச்க்கு வராரு, 2 ஓவர்ஸ் கன்ஃபார்ம் பவுல் பண்ண போகிறாருன்னா உங்கள் டீமில் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 53% இருக்கார். 50-50 ஆப்ஷனில் நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது இவருக்கு அதிகம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மிச்சல் மார்ஷ். மோஸ்ட் ப்ராபப்ளி மிச்சல் மார்ஷ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் நான் வைக்கிறேன். ஸோ ஐடன் மார்க்ரமுக்கு பவுலிங் போகிற சான்ஸ் கிடைக்குச்சுன்னா பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஹெட்வேட்டில் நல்லா எடுத்திருக்காரு. கேட்சிங் பாயிண்ட்லேயும் இருப்பார், பேட்டிங்லேயும் ஒரு 3 dimensional பிளேயர். இந்த கிரவுண்டுமே இவருக்கு ரொம்பவே சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற ரீசனுக்காக மிச்சல் மார்ஷ் கூட கம்பேர் பண்ணல மார்க்ரம் பெஸ்ட்டு. ஸோ மார்க்ரம்ட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜிஎல் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நிக்கோலஸ் பூரன் 96%, ஹெட்வேட்டில் 32, வென்யூவில் 24. லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஓவராலாகவே பவுண்டரிஸில் தான் டீல் பண்ணுறாரு. 20 something பால் பிடிச்சி 70-80 ரன் அடிக்கிறாரு, 300 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறாரு. ஹெட்வேட் வென்யூ ரெண்டுலேயுமே நல்லா ஆடிருக்காரு. பட் இந்த வென்யூவில் செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக நம்பர்ஸ் அவருக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருக்கிற அளவுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. போத் இன்னிங்ஸுமே இந்த மேட்ச்சுக்கு நிக்கோலஸ் பூரன் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட் 54% பிக் பண்ணலாமா வேண்டாமா ப்ரோ அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் என்ன நோட்டாக போகலாம். இந்த வெனியூவில் ஒரு மேட்ச் 41 தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ட் எல்லாரும் அதிரடி பிளேயர்னு சொல்லுவாங்க. அவர் டெஸ்ட்டில் எல்லா ஃபீல்டர்ஸும் உள்ளே இருக்கையில் தான் அவரோட அதிரடி காட்டுவார். வெளியில் 5 ஃபீல்டர்ஸ் வந்து சர்க்கிளுக்கு வெளியே வச்சாச்சு அப்படின்னா பண்ட் ஒரு ரொட்டேஷன் பிளேயர் தான். ஒரு பாலுக்கு 10 ரன் கூட அடிப்பார். 30 பாலுக்கு 40 ரன் 45 ரன் அடிப்பாரை தவிர்த்து வேறு லெவல் அதிரடியில் ஆடக்கூடிய அளவுக்கான பண்ட் வந்து இப்போ இல்லை. அதாவது ஒரு 2017-18 சம்திங்கில் இருந்தார். ஒரு எப்போ அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சோ 23ல், ஸோ 22 எண்டு டிசம்பரில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து அவரோட நிறைய விஷயங்களை இழந்துட்டார். ஸோ அதில் இந்த ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியும் கூட. ஸோ அந்தளவுக்கு பார்க்கல நம்மளுக்கு பண்ட் வந்து சேஃபான பிக்காக அஸ் அ பிளேயராக டபுள் ஆப்ஷனில் தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு ஆயுஷ் பதோனி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். நம்பர்ஸ் வந்து இந்த வென்யூவில் எப்போல்லாம் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவரோட நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். குறிப்பாக அந்த ஃபைன் லெக் ரீஜனாக இருக்கட்டும், லாங் ஆஃப் ரீஜனாக இருக்கட்டும், இந்த ரீஜனில் நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் டீமில் கிராண்ட் லீக் டீமில் இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனும் கூட. லாஸ்ட் 2 மேட்சஸ் ஃப்ளாப்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லர் 42% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோ ட்ராக் இவருக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ சேஸில் ரேராக போகிறவங்க சேஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் மில்லர் கூட கம்பேர் பண்ணல ஆயுஷ் பதோனிக்கு இந்த மேட்ச்க்கு ஒரு 2-3 டீம்ஸில் அதிக ப்ரியாரிட்டி இங்கே கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்துல் சமாத் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு குயிக்காக பவுண்டரிஸ் அடித்து ட்ரீம் டீம் வந்திருந்தார். 22 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த பர்டிகுலர் மேட்ச் இவரை இம்பாக்ட் பிளேயராக வைக்கிறாங்களா, இல்லை மார்ஷ்க்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக இம்பாக்டாக இவரை வைக்கிறாங்களா, இல்லை இவர் 11 ஆடுறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹெட்வேட் நம்பர்ஸ் பெருசாக இல்லை, வென்யூலும் பெருசாக இல்லை. ரேராக ரிஸ்க்காக செகண்ட் பவுலிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 85% வந்து ஷர்துல் தாக்கூர் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டு இவருக்கு ரொம்ப சூட்டபிளான கிரவுண்ட். லாஸ்ட்டு மேட்ச்சே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு தார் ரோடு மாதிரியான ஃப்ளாட் ட்ராக்கு. அதுலேயே ஒரு ஆள் 4 விக்கெட் எடுக்க முடிஞ்சுது. குறிப்பாக
முக்கியமான ஏரியாஸில் வந்து போல் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஏரியாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. நல்ல 4 விக்கெட்ஸும் கிடச்சிது. ஹெட்விட்டில் 12 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்டாக போல் பண்ணும்போது பாருங்கள் இவரோட நம்பர்ஸ் எப்போவுமே செகண்ட் போலிங்கில் இவருக்கு நம்ம அதிக ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஃபஸ்ட் போலிங் முடிஞ்சளவுக்கு ரொட்டேஷனில் போங்க. செகண்ட் போலிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவி பிஷ்னாய் லாஸ்ட்டு ஒரு 2-3 மேட்சஸ் பெருசாக போகலை. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி வந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்ச் வேறு ட்ராப் பண்ணியிருந்தான் நினைக்கிறேன். சம்திங் டிராவிஸ் ஹெட்டுக்கு இவரோட ஃபஸ்ட் பால்லே கேட்ச்சு, ஹெட்டோட கேட்சை வந்து பூரா விட்டுருந்தார். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்தார் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. பட் பெருசாக போல் பண்ண முடியல. ஃபஸ்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆப்போனன்ட்ஸில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் இவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராக நம்பர் 1 வேர்ல்டு கிரிக்கெட்டில் நம்பர் 1 T20 போலராகவும் இருந்திருக்காரு. ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் போலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இவர் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். திக்வேஷ் ராதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக போல் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவேஷ் கான் 9 இன்னிங்ஸில் 8 விக்கெட் ஹெட்விட்டில், வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட். ரீசெண்டாக மேட்ச்சுக்கு 1 விக்கெட்லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ 13% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது ஸ்லைட்லி பெட்டர் தென் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் எப்போவுமே இவர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு போலிங்கில் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ் வைஸாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரின்ஸ் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் ரொம்ப 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 கம்மி. ஸோ நீங்கள் 12% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் எடுக்கலாமான்னு என்னை பொறுத்த வரைக்கும் இவர் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் ஆவேஷ் கான் எக்ஸ்பீரியன்ஸ்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2 பிளேஸுமே ஒரே பர்சன்டேஜில் தான் இருக்காங்க. 12, 13ங்கிற பட்சத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ஆவேஷ் கான்ட்ட போகிறது பெட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டிலில் கிட்டத்தட்ட ஏடன் மார்க்ரம், ஹர்ஷ்தீப் சிங் மொத்தமாகவே காலி பண்ணியிருக்காரு. 4 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. மற்றபடி பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. ஸோ மிச்சல் மார்க்ஸ்க்கு பெருசாக வீக்னஸ் இல்லை, நல்லா ஆடி இருக்காரு. பூரான ஃபெர்குசன் 4 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ லாக்கி ஃபெர்குசன் 11 ஆடுறதுக்கான பாசிபிள் கம்மி தான். ஸோ பூரானுக்கு கொஞ்சம் லக் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ரிஷப் பண்ட்டை ஃபெர்குசன் 3 முறை, மற்றபடி சஹல் மட்டும் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. மற்ற பிளேயர்ஸ் யாருக்கும் அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆகலை. மில்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்குசன் மட்டுமே 2 முறை, மற்றபடி யாரும் விக்கெட்ஸ் எடுக்கலை. அப்துல் சமாதா, யுஸ்வேந்திர சஹல் 2 முறை, மற்றபடி ஆயுஷ் பதோனிக்குமே எந்த ஒரு வீக்னஸும் இல்லை. சஹலுக்கு அகேன்ஸ்டாக 2 பால் தான் ஃபேஸ் பண்ணி 1 முறை அவுட் ஆக்கியிருக்காருங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் LSG டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் 55%. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஷாதுல் தாக்கூர் 85%. ஸோ அவ்வளோதான், மொத்தத்திலே இந்த 4 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ஸில் இந்த மேட்ச்சுக்கு ஒருத்தர்கிட்ட ரிஸ்க் எடுக்கலாம். நல்லா நோட் பண்ணுங்கள். செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மிச்சல் மார்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்கன்னா மிச்சல் மார்ஸை கொஞ்சம் ரொட்டேஷனில் போடலாம். அதே மாதிரி தான் ஷாதுல் தாக்கூர் செகண்டாக போல் பண்ணாங்கன்னா உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் ஒன்று தெரியும். நிக்கோலஸ் பூரன் லாஸ்ட்டு 2 மேட்ச் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. இந்த மேட்ச் ஸ்லோ ட்ராக்குன்னு சொல்கிறீங்க, ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டால் அஸ்ஸ பிளேயராக பிக் பண்ணுங்கள். ஒரு 25 ரன்ஸ் இவர் அடித்தாலுமே ட்ரீம் டீமில் வர அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்காரு. அவர் அடிக்கக்கூடிய அந்த 25 ரன்ஸில் 4 சிக்ஸஸ் இருக்கும். ஸோ ஒரு சிக்ஸஸ்க்கு 12 பாயிண்ட்டு, மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா அதுவே 48 பாயிண்ட்டு. ஸோ அவர் பிளேயிங் லெவலில் இருந்ததுக்கு ஒரு 4 பாயிண்ட்டு ப்ளஸ் லைனில் நிற்கார் ஃபீல்டிங். ஒரு 2 கேட்ச் நம்ம மினிமம் வச்சா கூட 20 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும். அப்படி இப்படின்னு ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து இவர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக பூரண ஸ்கிப் பண்ணாமல் கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா? ஐடன் மார்க்ரம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ரவி பிஷ்னாய், திக்வேஷ் ராதி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ்னு சொல்லி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ 3 to 4 பிளேயர்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் மார்க்ரமுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆயுஷ் பதோனிக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தேர்டு ரவி பிஷ்னாய், 4th ஆவேஷ் கான். இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சேஃப் சிவிசி யார், ரிஸ்கி சிவிசி யார்? ஆஸ் யூஸ்வல் சேஃப் சிவிசி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த 2 பிளேயர்ஸ் தான். ரிஸ்கி சிவிசியில் யாரெல்லாம் நாம் வந்து பிக் பண்ணோம்னா பிஷ்னாய் ஸ்லைட்லி ஃபஸ்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி ரிஸ்கி சிவிசியில் இந்த டீமில் யாரும் இல்லை. ரிஷப் பண்ட் பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்னா மட்டும் ரிஸ்கியான ஒரு வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது பஞ்சாப் டீம் பற்றின ஒரு டெப்த்தான ப்ரிவ்யூ. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரப்ஷும்ரன் சிங்கும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரியான்ஸ் ஆர்யா, அந்த 2 பிளேயர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பிரியான்ஸ் ஆர்யா லாஸ்ட் மேட்ச் வந்து இம்ப்ரெசிவாக இருந்தார். ஜிடி கிரவுண்டில் ஒரு குவாலிட்டியான பவர் பிளே ஸ்ட்ரோக் மேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிய வந்தது. ஸோ அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓமர் சாய், ஸ்டோயினிஸ்,
மேக்ஸ்வெல், ஷஷாங்க் சிங், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சூர்யான் ஸ்கெட்ஜ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன், விஜயகுமார் வைசாக், யுஸ்வேந்திர சகல், அஸ்தீப் சிங். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெல் பேலன்ஸ்டு டீமாக தெரிய வருது. பட் இது வந்து ஒரு ஸ்லோ ட்ராக்கில் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸில் யுஸ்வேந்திர சகல் ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த ஸ்லோ ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரியான பவுலர்ஸ் வந்து பிளேயிங் லெவனில் இல்லை. ஒரு டீம் இந்த மாதிரி வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களோட லெவன்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதே லெவனோட ஆடினாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸ்வெல் கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவார். இதே லெவனோட ஆடினாங்க அப்படின்னா சகலுக்கு வந்து ஒரு ஃபேண்டசியில் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. மற்றபடி ஷஷாங்க் சிங் கூட மீடியம் பேஸ் தான் போல் பண்ணுவார். ஸ்பின்னர்ஸ் வந்து மச் மோர் எஃபெக்டிவ். ஸோ அதை கொஞ்சம் யோசித்து பஞ்சாப் வந்து உள்ளே கொண்டு வராங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 4 ஓவர்ஸ் வந்து சொல்ல மறந்துட்டோம். ஸோ 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் அஸ்தீப் சிங், சகல், ஸோ மார்க்கோ ஜென்சன், இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா விஜயகுமார் வைசாக். ஸோ 5th போலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஸ்டோயினிஸ், நெக்ஸ்ட்டு கிளென் மேக்ஸ்வெல், இந்த 2 பவுலர்ஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. இதுக்கு மேலே யார்ட்டையும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஓமர் ஜாய் 2 ஓவர்ஸ் வரைக்கும் ஸ்லைட்லி போல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் பிரப்சிம்ரன் சிங்கு இந்த ஸ்லோ ட்ராக்குக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஃபாஸ்ட்டாக பேட்டுக்கு பால் வருது. இப்போ வான்கடே மாதிரியான ஒரு ட்ராக்காக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தபடியாக ஃபெரோஷா கோட்லா, அடுத்து கேகேஆரோட ஈடன் கார்டன்ஸ், இந்த மாதிரி ட்ராக்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஸ்ட்ரோக் மேக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும் பேட்டில் ஆடுறதுக்கு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இனிஷியலாக ஷர்துல் ஒரு ஸ்விங் பண்ணுவார். ஒரு ஃபிங்கர்லாம் பாலை விடுறாரு ரீசெண்ட் டேஸில் நம்மளால் பார்க்க முடியுது. இனிஷியல் ஸ்விங் வந்து ஷர்துல் பண்ணுவார். ப்ளஸ் ஆவேஷ் கானோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இவரை கஷ்டப்படுத்தும். டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரியன்ஸ் ஆர்யா லாஸ்ட் மேட்ச் இம்ப்ரெசிவ். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாலாம் இல்லை. ஒரு 50 ஒரு 240 அடிச்சிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன கிரவுண்டு, உலகத்திலே பெரிய கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பவுண்ட்ரிஸ் வந்து அந்த கிரவுண்டில் சின்னதாக தான் இருக்குது. 58 61 மீட்டர்ஸ் தான் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஈஸியாக ஆடிட்டார். 58% ஒர்த்தான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு 58% நீங்கள் இவரை பிக் பண்ணுறதுக்கு பிரப்சிம்ரன் சிங்கை நீங்கள் 21% கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ரேயாஸ் செஞ்சுரி கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லணும். ஸோ 97 இருக்கார். ஸ்ட்ரைக் கிடைக்கல லாஸ்ட் ஓவரில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சே பஞ்சாப்க்கு கேப்டனாக பண்ணியிருக்காரு. 39 ஹெட் டு ஹெட் ஆவரேஜ், வெனியூல் 23. இவர் நல்லா ஆடுவார். ஸோ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பிச்சு சூட்டபிள் ஆகும். ஆனால் ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த டீமில் ரொம்ப கம்மி. இவர் ஒருத்தர் குவாலிட்டியாக ஆடுவார். 40 ரன்ஸ் வந்து இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அஸ்மதுல்லா ஒமர் ஜாயிமி ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடுவார். ரீசெண்ட் டேஸில் ஒயிட் பாலில் 1 டேஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. T20ஸில் பெருசாக இல்லை. ஃபஸ்ட் போல் பண்ணி சேஸ் பண்ணுறாங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டோயினிஸ்மே சேம் தான். செகண்டாக போல் பேட் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் போலிங்கில் இவர் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் மினிமம் 2 விக்கெட் கூட இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நியூ பால் போல் பண்ணுவார் மற்ற டீம்ஸ்க்கு. பட் இந்த டீமுக்கு போல் பண்ணுறாரா கொடுக்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். கிளென் மேக்ஸ்வெலுக்குமே சேம் தான். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ஆடிருக்காரு. வெறும் 95 ரன் தான் அடிச்சிருக்காரு. LSG பிளேயர்ஸ் வந்து குவாலிட்டியாக போல் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் வந்து பால் நல்லா கிரிப்பாகி டேர்ன் ஆகும். அண்ட் ரவி பிஷ்னாய் வந்து ஒரு குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துவார். இட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். மணிமாறன் சித்தார்த் பார்த்திங்க அப்படின்னா LSG டீமில் இருந்தார். ஒரு 2 கேம்ஸ் வந்து ஆடி இருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மணிமாறன் சித்தார்த் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி அவர் ஆடினார்னா லாஸ்ட் மேட்ச்சில் எப்படி சாய் கிஷோர் பாலில் ஒரு ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனாரோ அதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அவர் பால் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதையும் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறேன். மேக்ஸ்வெல்ட்ட அதிகபட்சம் 20 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷஷாங்க் சிங், நீங்கள் நம்பிக்கையான ஒரு பிக்குன்னா போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டேஸாக இருக்கட்டும், லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இருக்கட்டும், எல்லா மேட்சுமே கண்டிப்பாக நான் வந்து முடிச்சு கொடுப்பேன், ஆடி கொடுப்பேங்கிற அளவுக்கு ஆடிட்டுருக்காரு. எஸ்எல்லில் கூட நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் சூர்யான்ஸ் ஷெட்ஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் தான். பட் பவுலிங் வந்து லாஸ்ட் மேட்ச்லாம் சம்மோஸ் வந்து கொடுக்கல. ஸோ பவுலிங் கொடுக்க மாட்டுறாங்க. 11ல் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மேட்ச்சில் இவருக்கு ரிப்ளேஸ் பண்ணி ஹர்ப்ரீத் பிரார்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் உண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விராட் கோலி, டிவில்லியர்ஸ், KL ராகுல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு மேட்ச்சில் டெபு மேட்ச்சில் விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் பார்த்திங்க அப்படின்னா இருக்கார் இந்த ஸ்குவாடில். அவர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அவர் டீசெண்டான ஆல்ரவுண்டரும் கூட. அவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். இவரை ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கோ ஜென்சன்.
பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் போல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி. ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூ ப்ளே பண்ணல. இந்த வென்யூவில் இவர் போடக்கூடிய பேஸ் வந்து சூட்டபுளாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டீமில் டாப் ஆர்டர்ஸில் மார்க்ரம் ஸ்லைட்லி இவரோட பாலை ஆடிருப்பார். ஒரே டீம் தான், சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தான். பட் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரதுக்கான பாசிபிள் இருக்குது. லோ பவுன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பால் குத்தி நம்ம எதிர்பார்க்குற பவுன்ஸ் வராமல் டிப்பாகி வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அந்த பால் வந்து ஜென்சன் நிறைய யூஸ் பண்ணுவார். கிராஸ் சீமரில் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து போல் பண்ணுவார். ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார் வைசக் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா போல் பண்ணியிருந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய தப்பான ஷாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ருதர்ஃபோர்ட் தான் ஆடினார். இவரோட ஏரியாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்டியாக்கருக்கும் வெளியில் தான் இருந்தது. ஸோ நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ராகுல் டிவாட்டியாவுக்கு இவர் 2 பால் போல் பண்ணியிருந்தார், ரெண்டுமே ஃபுல் டாஸ். பட் அதில் 2வது பாலை ராகுல் டிவாட்டியா எப்படி எடுத்து ஸ்கொயர் லெக்கில் 6 அடிச்சாருங்கிறது மேட்ச் லைவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் நான் மட்டும் ரேராக விஜயகுமார் வைசக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யுஸ்வேந்திர சகலை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ண போகிறாங்கன்னா நம்பர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு. ஃபஸ்ட் பவுலிங்கில் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட் வெயிட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும். ரீசன் ஃபார்மும் இல்லை, பர்சன்டேஜும் இல்லை, கம்மியாக இருக்குது. ஸோ மிஸ்டர் பர்பிள் கேப் அப்படின்னு ஐபிஎல்லில் சொல்லுவாங்க. செகண்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹர்ஷ்தீப் சிங் 88%. இவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது உங்கள் கிராண்ட் லீக் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விசி கூட கொடுக்கலாம். 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பெஞ்ச் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹர்ப்ரீத் தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 11ல் ஆட பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு. இதை தவிர்த்து ஸோ வேறு எந்த பிளேஸும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஃபாரினரில். அவரை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஒமர்ஸாயை தான் வெளியே உட்கார வைக்கணும். ஸோ அது எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டிங் தேவைப்படுச்சுன்னா ஃபினிஷிங் ரோலில் நெஹால் வதீரா கூட உள்ளே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. பிளேஸோட பேட்டரியில் பிரப்சிம்ரன் சிங்கை மயங்க் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா 2 முறையும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷபாஷ் அகமது வந்து 1 முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆக்கியிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஷபாஷ் 1 முறை, ஒமர்ஸாய்க்கு வீக்னஸ் இல்லை. ஸ்டோயினிஸை தாக்கூர் வந்து 2 முறை, மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தாக்கூர் 2 முறை, மயாங்க் 1 முறை, மார்ஷ் 1 முறை, பிஸ்னாய் 1 முறை. ஸோ ஷஷாங்க் சிங்கை தாக்கூர், ஆவேஷ்கான் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. இப்போது இந்த பஞ்சாப் டீமில் ஹை பர்சன்டேஜ் யாரெல்லாம்? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரியன்ஸ் ஆயா 60%. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், நெக்ஸ்ட்டு மார்க்கோ ஜென்சன் டீசெண்டான பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஹர்ஷ்தீப் சிங் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. மினிமம் நீங்கள் ஒரு பிளேயர், மேக்ஸிமம் 2 பிளேயர்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதில் 1 பிரியன்ஸ் ஆர்யா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹை ரிஸ்கில் இந்த ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், மார்க்கோ ஜென்சன். இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் மட்டும் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லை 2 பிளேயர்ஸ் கூட ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸில் இருக்குது. மற்றபடி மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. லோ பர்சன்டேஜ் ஒமர்ஸாய், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் பிரப்சிம்ரன் சிங்காக இருக்கட்டும். ஷஷாங்க் சிங்குமே ஆல்மோஸ்ட் 60+% தான், அவருமே ஹை பர்சன்டேஜ், கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஷெஜு பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிள் கம்மி. விஜயகுமார் வைசக், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங் கிடையாது. ஸோ 1 2 3 4 5 இந்த 5 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா சகல் அண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒமர்ஸாய்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒமர்ஸாயோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டேஸ் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க இப்போ பிபி கேஸ் அப்படின்னா ஒமர்ஸாய்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃப் சிவிசி யாரெல்லாம்? ஸ்ரேயாஸ் ஐயர் 1, மார்க்கோ ஜென்சன் 2, தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளென் மேக்ஸ்வெல். ஸோ ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருப்போம் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் செகண்ட் பவுலிங் பண்ணும்போது ஒரு ரிஸ்கியான சிவிசி, ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும்போது ஒரு விசி, ஷஷாங்க் சிங் செகண்ட் பேட் பண்ணும்போது ஒரு ரிஸ்கி சிவிசி. சரி, ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் பூரான், ரிஷப் பண்ட் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் மாஸ், டேவிட் மில்லர் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், மார்க்ரம். பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்னாய், ஷர்துல் தாக்கூர். கேப்டன் வந்து ஸ்ரேயாஸ், வைஸ் கேப்டன் பூரன் அப்படிங்கிற மாதிரி சேஃபாக தான் மூவ் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் தான் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். டீம்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். எஸ்எல் டீம்ஸாக இருக்கட்டும், கிராண்ட் லீக் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை ஃபில்டர் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம டெலகிராம் சேனலில் ஈஸியான சிம்பிளஸ்ட்டு வேலை வந்து உங்களுக்கு டிக் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி டீம் க்ரியேட் பண்ணுது எனக்கு தெரில ப்ரோ, நான் என்ன தான் டீம் க்ரியேட் பண்ணாலுமே எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து எகிர மாட்டேங்குது, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, ரேங்க்குமே அதே ரேங்க்கில் தான் இருக்குது,
ஒன்று வின்னிங் ஜோன் வருது, இல்லைனா வின்னிங் ஜோன் விட்டு வெளியே போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் லிங்க் வைக்கிறேன். ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா மட்டும் போய் பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ் சம்திங் தான் இருக்கும், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கேதர் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.